இந்த இதே மாதிரி மழையா கிடக்கப்பா இடியுடன் கூடிய மழை இன்றைக்கு யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் அவங்களும் ஆரண்டே தெரியா அதுவும் சரியா சித்தப்பா மாமி மாமனார் எல்லாம் இருக்கா அவங்க ஒருத்தரும் அப்படி செய்ய மாட்டான் இந்த பரவாயில்ல செய்ய மாட்டான் அதுவும் அண்ணா கூட செய்ய மாட்டான் போட்டே காணே அப்பா தள்ளி விட்டுறேன் கட்டி வரா கட்டியை கொண்டு பிரிச்சுக்க வர பார்த்து அக்கா என்ன உலகம் அக்காக்கெல்லாம் குறிப்பெல்லாம் சரி வந்துட்டு கட்டுவா அக்கா முடிஞ்சாதான் அடுத்த உங்களோட படம் ஓடும் ஆளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று அன்றைக்கு ஒரு அங்கே ஒரு அவ்வளோ அந்த என்ன மாதிரி போச்சு அது அதே 4 கோழி வந்து விட்டு கிடக்குது உண்மையில என்ன சொல்கிறேன் அந்த சரியான முறையில் நேர்மையாக நல்ல மாதிரி செயற்படுறவங்களுக்கு வந்துட்டு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் கொடுப்போம் வேணா ஆளுக்கு கொஞ்சம் சொன்னாங்க தானே இந்தாகும் சந்தோஷமா சந்தோஷம் 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 உண்மையா சந்தோஷம் பழத்தில் வந்துட்டு ஒரு அன்பு வச்சு சனம் வந்து அனுப்பியிருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது இதை எண்ணி பாரு ஒரு நாளைக்கு 3000 ரூபா 35 சம்பளம் பண்ணிக்கிறோம் அதுதான் இது 10 நாள் வேலை நான் போகணும் 10 நாளுக்கு மேசன் மீறதுக்கு இவ்வளவு சிரமமான ஒரு விஷயம் யோசிச்சாங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க இப்படி செஞ்சவங்களுக்கு அண்ணாக்கு நன்றியாங்க நன்றியாங்க நீங்க எதிர்பார்த்தீங்களோ இல்ல ஆட்டாயம் பாட்டாயம் காசி ஆயா சிரிப்பா உழைச்சிட்டு போற காசில அதுக்கு ஒரு செலவு ஒன்று இருக்குல்ல காசியா சேர்க்கலாம் உங்களை வீடியோக்கள் பார்த்து எங்களை விரும்புற உங்களையுமே வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அது வந்து கடவுள் மாதிரி அவங்கள பார்க்கணும் கட்டாயம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பா மாவுளுக்கு மாவு செய்வேன் இந்த மாவுல என்னதுல செய்யறாங்க இதெல்லாம் போட்டு அடைக்கிறோம்ல அப்படியே ஓட்டை ஓட்டை அடைச்சி விட்றேன் மாவு செய்வது அப்புறம் ஒன்றும் செஞ்சு ஓண்டாப்பா உள்ள தண்ணி விட்டுருவோம் அவ்வளோ போவாது ஏன்னா உங்களை அந்த இது விடாது சில கிடக்கிற அந்த இதுகள் அங்கே விடாது அக்னி சொன்ன மாவுளை வச்சா மத்த உள்ளுக்குறாங்க தான் நல்ல சில்லு களிமேகாவா இதை பார்த்தா யோசிக்கிறீங்க ரொம்ப யோசிக்கிறேன் என்ன இதை வச்சு சீமந்து வைக்கிறேன் தானே வைக்கிற சீமந்து திருப்ப அடுத்து கொடுத்து வைக்கிறது கஷ்டமாண்டா இல்லை ஒன்றும் செய்யலாம் திருப்ப அடுக்கலாம் ஒரு பிரச்சனை வரும் அல்லப்பா அப்படியே வந்து போப்பா அடைச்சேன்னா அப்புறம் ஒன்றும் செய்யலாப்பா என்ன இது அதுதான் தண்ணி தண்ணி வழியா போறக்கூடிய கட்டாயிரம் அது அப்படி செய்யலப்பா என்ன இல்லப்பா அடே ஓட்டைக்கு பஜ்ஜி போட்டு அப்புறம் என்ன எடுக்கிற பேப்பரை கீப்பர் அடைஞ்சு ஓட்டு இல்லை பஜ்ஜருக்கு அடுத்து போட்டு இந்த புறம் வைக்கக்கூடிய மாதிரி இல்லாட்டி இது போய் அடைச்சி போடும் மூட்டு இறுகி போடும் அப்படியே கட்டி மாதிரி வந்துச்சுன்னா அம்மா சரி தண்ணி ஓடியா ஓடியா நினைச்சிருக்கோம் இல்லையா இந்த வேலையை எளியா பார்த்தீங்களா முதல்ல செஞ்சு அவர் அதை யோசிக்கல என்னண்டா கூழுக்கு அகலமாக மேலே சின்ன சின்ன ஆம்பிட்டு வச்சு உள்ள குழுந்தாண்டா இறங்கிடுவாது விழுந்தா சரி படம் எடுக்கவே இல்லை அவர் பெண்டல்ல 2 பெண்டல்ல ஒரு சிக்கல பெருசா வைங்கோ நீளமா வச்சிருக்கீங்கன்னா சரியப்பா நீங்க ஒன்று யோசிக்காங்க நான் தான் இருக்கிறேன்
நீங்கள் என்ன சும்மா எல்லாம் குழம்பி போட்டீங்க உங்களை குழப்பத்தை கேட்டு நான் குழம்பிட்டேன். அப்படி இல்லை செஞ்சு போட்டு போனா அப்புறம் ஒரு சிக்கல் திருப்பி இல்லையாண்ணே ஒன்று சொல்ல முடியுங்களா? இப்போ களி பாக்ஸை வைக்காம விடுவோம். இல்லை அப்படி சிக்கலண்டா ஒரு கதைக்கு களி பாக்ஸை வைக்காம விடுவோம். அப்புறம் வச்சுருவோம் சும்மா வச்சுட்டு அப்புறம் எடுக்கிறான். இந்த நீங்கள் வச்ச இந்த பேப்பரே பிள்ளையாப்பா பெரிய நல்ல மொத்த பேப்பர் ஆச்சுன்னா ஒரு சிக்கலும் இல்லை. அங்கே அமர சரி எங்கள் அப்பா காணல அந்த பார்வைக்கு உதயன் மெட்டை சுட்டி அடிக்கிறேன் மாவு வாங்கி விட்டுருக்கோம். உதயன் அடிக்கிற மரம் தப்பர் அதுவும் இப்படி மினக்கட்டு பெட்டி போட்டு வைக்கிறத அடிக்க கூட பிடிக்கும் மாற்று பொறுத்து போயிடும். அந்த அளவாக பார்த்து இங்கே தட்டணும் இப்படி எப்படி தட்டணும் பார்த்து தட்டணும். இப்போ மொக்கோடத்தில் அடித்தோம்னு சொல்லிச்சுன்னா இல்லை இப்போ மொக்கோட மாட்டேன் என்ன சொல்லுங்க பழம் இந்த இடத்துல அடிக்க தேவையில்லை இடத்துல நாங்கள் போட்டு அடிச்சா என்ன செய்யும் முடைக்கும் மாவோட சில நேரம். இந்த உள்ளுக்குறாங்க ஜீவன் இல்லை போ 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 அவ்வளோ அடுத்த சீமந்து தள்ளி கொண்டு அப்படி போகுதா போய் நாங்கள் வெளியே விட்டு போட்டோம் பேப்பர் அப்படி போ. அப்பாவுக்கு விளங்கத்தான் வேணும். கையா எடுத்துதான் ஷூ எடுக்கணும். என் கையா இப்போது என்ன காலாலே எடுக்கிறீங்க கரண்டியாலே அளவா எடுக்கிறீங்க கையா எடுக்கிற அளவா அதுதான் ஓட்டே காணே. அப்பா பேப்பர் எடுக்க சரி யோசிச்சு பாருப்பா பேப்பர் வச்சு காட்டி தள்ளி விட்டுறேன் பேப்பரை இப்போ கழிவத்தை வச்சு தள்ள பேப்பர் தான் எடுத்து போட்டு தான் தள்ளும். என்னென்ன பேப்பர் எடுத்து போட்டு தான் இப்போ சீமெண்ட் அளவு செட் பண்ணி போட்டு பேப்பர் எடுங்க. இல்லை கொஞ்சம் காயட்டும் கட்டி வரா கட்டியை கொண்டு பிரிச்சுக்க வர கொஞ்சம் காயட்டும். நீங்கள் இது கடிங்க இது கடிங்க காயட்டு குழப்பு நீர்மட்டம் மஞ்சள் பார்க்குறீங்களா சீட்டு 4 ஏன் பழ கட்டினா வேலை பார்க்க வந்து என்னது வேலை பார்ப்போம் வந்து காலையோட இருந்தாமோ கேட்டு கால் வேறு 2-3 நாளா 2-3 நாளா நாள் சரியில்லையா என்ன மாதிரி சேம் களியாக என்ன உலகம் கல்யாணம் தான் பேசுவோம் பார்த்து அக்காவுக்கு என்ன உலகம் அக்காக்கெல்லாம் கொடுப்பதெல்லாம் சரி வந்துட்டு ம் காட்டுவா ஆ வந்து அண்ணா என்ன என்ன செவ்வாய் குட்டம் என்ன செவ்வாய் கட்டு அதெல்லாம் சரி சரியா அவரும் செவ்வாய் கட்டு வந்தேன் மாப்பிள்ளை அப்போ அக்காண்ட முடிஞ்சாதான் அடுத்த உங்களோட படம் ஓடும். உண்மையாக இந்த நாளில் பொடியில் இருப்பாங்களே அக்கா இந்த பிரச்சனை முடிஞ்சு தான் நான் போவேன். இந்த நாளில் பொடியில் அதுதான் என்ன அப்பா உண்மையா அப்புறம் என்ன இப்போ அப்படி ஒரு பொண்ணு அப்படில வேலையிலெல்லாம் நெருப்பொழும்போ மற்ற அந்த இதெல்லாம் கீழே பூந்து எல்லாம் எடுத்தோம் போல என்ன வீடியோ எடுத்தோம் ஆளை பார்க்க பெருசா கிடக்கு அதுக்குள்ள பூந்து எடுத்துருக்கு அப்படி வேறு காய்ச்சல் அது இல்லைங்க எனக்கு அறிஞர்களோட அது வேலை இருந்ததுன்னா அது பூச்சி வேலையை செய்ய மாட்டேன். என்னப்பா காண்டாவணும் என்ன வழக்கம் இப்போ காண்டாவனம் தான் இப்போ தொடங்கிது காண்டாவணும் காட்டுக்குள்ளே தானே கடுங்காலம். ஆனால் பகலுக்கு இப்போ வெயில் காட்டாது அப்படி காத்தடிச்சா என்ன வெயில் என்றாலும் காட்டாது. ஆனால் கருணாநிதி தான் சரியான வட்டியா காற்று வெயில் கொண்டு வந்தா எந்த வெயிலும் தெரியாது. அப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் என்னென்றால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் வந்து யார்
பழமண்ணாட அந்த வீடியோவில் நாங்கள் காய்ச்சி ஆளுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று அன்றைக்கு ஒரு அங்கே ஒரு அவ்வளோ அந்த 20,000 அந்த வேறு. அப்போ அது என்ன மாதிரி போச்சு அது? அதே 4 கோழி வந்து விட்டு கிடக்குது. 4 கோழியோ? 4 கோழி வந்து விட்டு கிடக்கு. 20,000 ஆகும் இல்லை மிச்ச காசம் செலவுக்கு எடுத்துக்கொண்டு 4 கோழி வந்து விட்டு கிடக்கு. என்ன போட்டுக்கோழி ஒரு சில கோழி மட்டும் விட்டு கிடக்கு. அதுக்கு பிறகு அந்த வீடியோ போட்ட பிறகு ஒரு 2-3 பேர் வந்து காய்ச்சாங்க. தாங்களும் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் அனுப்புகிறோம். அதை வந்து பழத்தின் ஒரு கடின உழைப்புக்கு ஒரு அன்பளிப்பு அப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரிக்கு வந்துட்டு உண்மையிலே என்ன சொல்கிறேன், அந்த சரியான முறையில் நேர்மையாக நல்ல மாதிரி செயற்படுறவங்களுக்கு வந்துட்டு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம்னு சொன்னால் பழமன்னா. இப்போ வேலை நடக்கக்குள்ளேயும் ஒரு காலகட்டத்தில் வேலையில் இந்த வீட்டை வேலைக்கு பெருசாக மட்டும் கட்ட மாட்டேன் நான் புறாவே இல்லை. அப்புறம் கடைசி காலகட்டத்தில் வந்து அன்றைக்கு ஒரு வீடியோவில் அப்படி காய்ச்ச இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு அண்ணா வந்து ஏர்மனியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அண்ணா வந்து சொல்லிக்கார் அப்படின்னு சொன்னால் அப்படி பழத்தின் அக்காவுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கிற டைமில் தான் அந்த ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு தான் அதுக்கு வந்துட்டு செய்வேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது உண்மையிலேயே பெரிய விஷயம். அது நடக்கக்கூடிய டைமில் பார்ப்போம். அவர் வாக்கு கொடுத்தா கட்டாயம் செய்வார், அதுலேயும் மாற்றம் இல்லை. அப்போ இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உண்மையிலே வந்து ஒரு எதிர்பாராத ஒரு கிஃப்ட் தான் சொல்லுவேன் சொன்னால் நானே யோசிக்கலை அப்படி வந்துட்டு ஆக்கள் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி. சொன்னால் இப்போ உண்மையிலே வந்து எங்களோட சௌரங்கள்ட்ட பர்த்டேன்னு சொல்லிக்குள்ள கூட வந்துட்டு உண்மையிலேயே கிஃப்ட்டுன்னு சொல்லி போகிறது சொல்கிறது எனக்கு தெரியாது. நான் கூட வீடியோஸ் பெருசாக பார்க்குறேன். நான் பழத்தில் வந்துட்டு ஒரு அன்பு வச்சு சனம் வந்து அனுப்பியிருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் கொடுப்போம் ஆளுக்கு கொஞ்சம் சொன்னாங்க தானே இந்தாகும். இப்போ இதில் ஒரு சின்ன அன்பளிப்பு ஒன்று இருக்குது. அன்னிப்போ அங்கே எவ்வளோ ஆண்டு 2 3 4 5 சந்தோஷமா? சந்தோஷம் 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 உண்மையா சந்தோஷம். எல்லாத்தையும் கூட எதிர்பார்த்தே இல்லை இல்லை ஒன்றும் பாக்கி தானே. ஒரு நாளைக்கு 3000 ரூபா 35 சம்பளம் 35 சம்பாதிச்சு பின்ன நம்ம நிற்கிறோம். அதுதான் இது 10 நாள் வேலை நான் போகணும். 10 நாளைக்கிட்டே போகணுமே. அப்போ உண்மையா 10 நாளைக்கு மேசன் பிரியாணிக்கு இவ்வளவு சிரமமான ஒரு விஷயம் யோசிச்சுட்டாங்க. அப்போ அந்த வகையில் சந்தோஷமா? சந்தோஷம். சரி. அப்போ அதே மாதிரி இந்த இவனும் மீது ஒன்று உங்களுக்கு தருவான்னு சொல்லி வச்சுருந்தேன். பாட்டாதையும் காசை தாங்க குறைச்சி போட்டாங்க மாறி வந்துச்சோ. இதை எண்ணி பாரு, அதில் 5 வயது எல்லாத்தையும் சேர்த்தணும். எல்லாத்தையும் சேர்த்தணும். 3 4 5 5 அப்போ 2 சேர்த்து 50. அப்போ சந்தோஷம். சந்தோஷம். நீங்க எவ்வளோ நாளும் கதைக்கல, முதல் வீடியோல வைக்கல, அது பிறகு வளர்த்துக்கிட்ட இனியாவது கதைச்சா தானே பாப்பா உங்களை விரும்பி ஜோதிச்சு பாருங்க. சும்மா வீடியோவில் நாங்க கதைச்சிட்டு இருக்கும்போது நீங்க கூப்பிட்டு கதைச்சு சும்மா உங்களோட வாழ்க்கை வரலாறு சொல்லி விட்டுட்டீங்க. அந்த அங்கிள் அனுப்பியிருந்தேன் 25. உங்களை பார்த்தும் பிடிச்சி உங்களோட வேலையில அந்த ஒரு நேர்மை எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. மெயினான விஷயம் உங்களோட கல்யாணத்துல அவங்களுக்காக நீங்க உங்களோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சு அதை பார்த்து இந்த நாளை பிள்ளைகளுக்கு கணக்க வித்தியாசம். என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க இப்படி செஞ்சவங்களுக்கு? அண்ணாக்கு நன்றி 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 தான் பிடிக்கும். கதை கூற என்ன சொல்றேன் நன்றியான்னு சொல்லுவோம். உண்மைதான். இப்போ அவங்க எல்லாம் விட்டா கூட இந்த இதை பார்த்து உதவிக்கும் நாங்களும். இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ இல்லை. அப்போ சந்தோஷமா? அப்போ 50 ரூபா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வேலை காசுன்னு 20 நாள் 20 நாள் வேலை காசுன்னு வெளியே சும்மா யோசிக்கணும். அதையும் கொடு தம்பி. ஆட்டாயம் பாட்டாயம் காசி ஆயா வருது சிரிக்க என்ன செய்யறேன் 5 என்ன 25க்கும் அதே ரியாக்ஷன் கிடக்கு, 50க்கும் அதே சிரிப்பு, 75க்கும் அதே சிரிப்புண்டா பிள்ளையே. சிரிப்பு கூடும் இருக்கணும். 25 வந்து 50 வந்து 75 வந்தது. இனி வேற யோசிக்காங்க. பழத்தை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய காரியம். யோசிச்சு பாரு. 75,000 ரூபாய் பவர் சைக்கிள்ண்டாப்பா. இப்போ
இப்போ என்ன சொல்றது கிட்டத்தட்ட 2.5-3 மாசமா தொடர்ந்து வேலையை பார்த்து 1500 சேர்க்கலாம். போனாலும் சேர்க்கிறாது. ஒரு மாத காசு போகணும். உழைச்சிட்டு போற காசுல அதுக்கு இன்னொரு செலவு ஒன்று இருக்குல்ல. அது 5 ரூபா காசு சேர்க்கலாம். 1000 ரூபா சேர்ப்பேன். 1000 ரூபா சேர்ப்பேன் கொண்டு மிச்சம் செலவுக்கு வேணும். அப்ப யோசிச்சு பாருங்க. மிச்சம் செலவு 2.5 மாதத்துக்கு மேல வேணும். 2-3 மாதம் சொல்லுவோம். 3 மாதத்துக்கு தொடர்ந்து வேலை வருது. அதோடமே அதுதான் 2 நாள் வேலை வேறு 3 நாள் இது விடிக்கும். அப்படி அப்ப இப்படி வேலைக்கு ரெண்டும் தானே ஆளுக்கு. மேலே யோசிச்சு பாருங்க பாலக்காட்டி என்ன எவ்வளவு காலம் வேலைக்கு போயிருக்கு. எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 12 வரையும் 12 வருஷம் வேலை செஞ்சு அதுலயும் வந்து இப்படியான ஒரு இது வந்து எங்கேயாச்சும் இவ்வளவு காலத்துல கிடைச்சிருக்கும். ஒரு ரூபாவும் கிடைக்கும். கிடைக்கல. ஒரு ரூபாவும் கிடைக்கும். இது வந்து ஒரு மெயினான விஷயம். என்ன இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. இங்க வந்து சும்மா எங்களோட வம்பலா காய்ச்சி எங்களை வீடியோக்கள் பார்த்து எங்களை விரும்புற உங்களையுமே வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அது வந்து கடவுள் மாதிரி அவங்கள பாக்கணும் கட்டாயம். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அவங்கள யாரண்டே தெரியா. அதுவும் தெரியாது. சித்தப்பா மாமி மாமனார் எல்லாம் இருக்கான். அவங்க ஒருத்தரும் அப்படி செய்ய மாட்டான். இந்த செய்ய மாட்டான். அதுவும் அண்ணா கூட செய்ய மாட்டான். அண்ணா கூட ஒரு ரூபா சொல்லி தர மாட்டாங்க. வந்து இப்ப வீடியோ சில பேர் வந்து வேலைக்கு வந்த இடத்துல வீடியோ எடுக்கக்குள்ள ஓடுறது ஒழிக்கிறது ஒன்றும் எடுக்க விடுறதில்ல கொள்றையில. அப்போ யோசிக்கணும். இப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் இப்போ நம்ம வேலை செய்கிறோம்னா நாங்கள் ஓகே செய்யும் தொழிலே தெய்வம் இப்போ இன்றைக்கு நீங்கள் எல்லா வீடியோ நிற்கிறேன். மாண்ட வீடியோ முழுக்க நிற்கிறேன் பாருங்க. மாண்ட வீடியோ பாருங்க. எல்லாம் முடிட்டு போய் ஒழிச்சிருவாங்க. நான் தான் முழுக்க கட்டி நிற்கிறேன். அதில் ஐயா ஒழிக்கிற கொண்டுமே இல்லைண்டே பாங்க. நீங்கள் அதில் உங்களோட தொழிலை நேசிச்சு நீங்க நின்ற ஒரு காரியத்தால இன்றைக்கு இப்படி ஒரு அன்பளிப்பு கிடைச்சிருக்கு. இதை பார்க்கக்குள்ள நீங்க சொன்னா மட்டும் உங்களோட வேலைக்கு வந்தால் அடுத்த நாள் வந்து என்ன கேட்டது, அண்ணன் எனக்கு ஒரு வீடியோ செய்யலான்னு கேட்டார். அந்த பொடியை முதல் வந்து அவர் அப்ப நான் சொன்னேன், ஐயோ அப்படி எல்லாம் செய்யலாம். இது வந்து நாங்கள் எடுத்த இடத்துல பழக்கட்டியை பற்றி கதைச்ச இடத்துல சனம் ஆளை விரும்பித்தான் அதை கொடுத்ததே தவிர அதுவும் அந்த 25 பார்த்துட்டு 75 பார்த்தேன். ஓ ஏன்னா இப்ப அவனவன் செய்யற வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உதவி காசு கிடைக்கக்குள்ள வந்து அப்ப என்ன காணுமா என்ன மாதிரி இப்ப என்னண்டா இப்ப நாங்க வேற இடங்களுக்கு போய் உதவி வீடியோக்கள் செஞ்சு உதவிகள்னு சொல்லி கொண்டே கொடுக்கக்குள்ள அவையிட்ட அப்படியே கொடுத்துட்டு வந்துடும். ஆனா பழம் பார்த்துக்கிட்டு 5 10 எங்களுக்கு தரலாம் இல்லையா சாப்பிடுங்க. அது முதல்ல அண்ணன் தெரியல நான் அப்படி மச்சேக்கிற மாதிரி இல்லை. அன்றைக்கு இப்படித்தான் எங்க விஷ்ணுவாக எனக்கு வீடியோ எடுத்து போட்டு நான் முதல்கடைக்குள்ள கேட்டை பூட்டி போட்டு தாயும் மகனுமா கொண்டு வந்து எனக்கு 10,000 ரூபா காசு வந்தாங்க வந்து டீசல் அடிச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிண்டு. அப்போ நான் வந்து சும்மா நான் விளையாட போங்கண்டு. அப்போ திருப்பியும் கொண்டு வந்து இல்லை நீங்கள் கொண்டு வாங்க கிருஷ்ணா 2 தடவை வந்துட்டீங்க அப்படி போய் சொல்ல ஆக்களுக்கு என்ன சொல்ல ஒரு கடத்தில் நல்ல பேச்சு. நான் வந்து ஐயோ கடவுளை என்ன சொல்கிறது இப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சுருந்தா அன்றைக்கு எங்கேயோ போயிருப்போம். என்ன அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறதே இல்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காண்டி கதைப்போம் எல்லா டைம் அப்படி இப்படியெல்லாம் கதைப்போமே தவிர அப்படியான காரியம் ஒரு நாளுமே செஞ்சதில்லை. உங்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. அது ஊருக்கு இருக்கிறாங்க அந்த இதில் ஓகே. அப்போ சந்தோஷம் தானே? சந்தோஷம். சரி காணுமோ கொஞ்சம் இந்த இதேமே மழையா கிடக்க இடியுடன் கூடிய மழை இன்றைக்கு 5 1 ரூபா மொத்தம் 1 லட்சம். சரி அப்போ இவ்வளோ தேவங்களுக்கு யார் சந்தேண்டோ கடக்கன்னு சொல்லிவிடுவோம். ஏனென்றால் அது வந்து கட்டாயம் முக்கியம். ஏன்னா அது யாராக இருந்தாலும் இவங்களுக்கு நேர்மை என்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் முதலாவதாக உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்துட்டு எல்லா வீடியோக்களுக்குமே வந்துட்டு உதவி செய்கிற அந்த பிள்ளை பேர் பழத்துக்கு கூட தந்துக்கிறாப்பா. எங்கட பர்த்டேக்கு கூட கிஃப்ட் அனுப்பிச்சிடாப்பா. ஓ அப்போ அந்த பிள்ளையோட வாட்ஸ்அப் நம்பர் 7516 பழமண்ணாண்ட ஹார்ட்பேக்கு தந்த ஒரு சின்ன கிஃப்ட் நான் சொல்லி தந்துச்சு அந்த பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு நன்றி 20,000. அதேமாதிரி 30,000 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சேகரண்ணா வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சேகரண்ணா அவர் வந்துட்டு எங்கள் மூலமாக உதவி செய்யணும்னு சொல்லி காலமாக ஆசைப்பட்டு நான் சொல்கிறது வாய்ப்பு கட்டாயம் அப்படின்னு சொல்லி அப்போ கடைசியாக வந்தால் 10,000 ஒன்றும்
தாரான் இல்லை சொல்கிறான் இல்லைன்னு சொன்னார். நான் கொஞ்சம் காசு போட்டு விட்றேன், அதை போய் இந்த இடத்துல வாங்குங்கோ, அதை வேண்டி பழத்திட்ட கொடுத்துருவோம்னு சொல்லி. அப்போ அவருமே போட்டு இப்போ ஒரு கொஞ்சம் நாள் ஆகிடுது. அப்போ அவருக்கு தெரியும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் வந்து. அப்போ அவருக்கு நாங்கள் சேகரண்ணாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வருது இல்லையா? அப்போ நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 596 896 சம்திங் அவர்கிட்ட அந்த கடைசி நம்பராகும். அண்ணா அவருக்கு பார்த்தா எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுருவோம் ஒவ்வொரு நினைக்காமல். அதே மாதிரி ஒரு 20 நேரம் எங்களோட டென்மார்க் அம்மா, அதாவது வந்துட்டு நான் சொன்னேன் அந்த 2வது அம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க தெரியும் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க குங்குதிரியம்மா. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக வந்து எப்போண்டா இல்லை கவிதாஸுன்ற பர்த்டே மூட்டம் வந்து கிஃப்ட் கவிதாஸுக்கு வந்துட்டு காசு அனுப்பக்குள்ள ஒரு 20 நேரம் கூட போட்டுட்டு வந்துட்டு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு 20 வந்து பழத்துக்கு வந்துட்டு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மாவுக்குமே நன்றி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமலா அம்மான்னு சொல்லி வந்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய அம்மா ஒருத்தவங்க வந்து அப்போ அவங்களுமே ஒரு சின்ன கிஃப்டாக ஒரு 10,000 கொடுக்க சொல்லி தந்துருந்தாங்க. அப்போ அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பரையும் சொல்லுவோம் வந்து. அந்த டென்மார்க் அம்மாவோட நம்பர் சொல்லல, அவள் ஆளை தெரியும் தானே, அதால் சொல்லல. இப்போ என்ன ஜோக்கன்னா அந்த கமலா அம்மா அனுப்பின காசு 2ம் எடுக்கல. அப்போ அந்த பர்த்டே டைம் வந்து ரியா 2மே எடுக்கல, 2 கிடைக்கும் தானே. 753 ரியா இல்லை மணிகிராம் நினைக்கிறேன். 753 வாட்ஸ்அப் நம்பர் அம்மாவோட. அதே மாதிரி இன்னும் ஒரு 10,000 வந்துட்டு ஒரு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் வரேன் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் நான் சொல்லிவிட்டேன்னு சொன்னால் ஓகே. கடைசி நம்பர் 305 மாலான்னு சொல்லி அவங்களுமே வந்துட்டு பழத்துக்கு ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அப்போ மொத்தமாக எங்களுக்கு 1,00,000 ரூபா கூட்டி பார்த்தா அப்படி தான் வருது. கூட்டணிகளை சொல்ல அதில் பார்த்துருக்கோம் 25 35 50 60 20 80 10 10 100 சரிதானே. ஆனால் எனக்கு ஒரு ஆள்கிட்ட ஏதோ 10 15 மிஸ் ஆகிறமே கிடக்கு. இல்லாட்டி நான் முதல் அனுப்பின காசோடு சேர்த்து சொன்ன வரியா, அந்த லண்டன் அங்கள்கிட்டையும் சேர்த்து சொன்ன வரியா. ஒருவேளை அப்படி நீங்கள் சொல்லி நான் கொடுக்காம இருந்தால் நான் அப்படி வாய்ப்பே இல்லை. அதுலேருந்து இப்போ உலகம் நான் செக் பண்ணி போட்டு தான் வந்தேன். 5 பேர் தந்த காசு கொடுக்கணுமெண்டு. ஒருவேளை ஆள்கிட்ட மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் நாளைக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் பழம் அடுத்த முறை வேலை கிடைக்க நாங்கள் அதை கொடுத்துருவோம். பழத்துக்கு தெரியும் உங்களோட நேர்மை அப்படின்னு சொல்லி. அதுவும் கடைசி வந்து ஒரு ஆள் இப்போ எல்லாம் இது கொடுக்காட்டி கூட பழத்துக்கு போகிறது இல்லை. அம்மா தெரியாது. அதே மாதிரி தெரிஞ்சு இப்போ கொடுத்தாலுங்க கொஞ்சம் தடுத்து போட்டு தெரியாது. இப்போ சரி வீடியோ நிப்பாட்டி போட்டு பழம் பண்ணா இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இங்கே வந்தோடைய தான் 1,00,000 வந்து ஒரு 50 ரூபா உங்களுக்கு தாங்க 2 கூட அந்த தந்துட்டு தானே அம்மா தான் நம்புவோம். ஆனால் 50 ரூபா இல்லை 5 ரூபா கூட நாங்கள் கேட்க மாட்டேன். அதுக்காடி பெருமையை கிடைக்கிறேன் இல்லை. ஆனால் அப்படி செய்கிறாக்கள்லாம் கூட இந்த உலகத்தை இப்போ நம்மளாக வெளியாக்கள்கிட்ட போயிட்டு கெப்பிங் செஞ்சு எடுக்கிறன்ற கப்பால் அதுகள் செய்ய பயப்படுவாங்க. ஆனால் இப்படி யாரும் செய்ய வேண்டிய ஊருக்குள்ளே தானே யாருக்கு தெரிஞ்சாதோடு செய்வாங்க. ஆனால் அது எப்பயோ ஒரு நாள் இன்னொரு பக்கத்தால் அது அடிபடும், அது கட்டாயம் போகும். அதில் வந்துட்டு மாற்றமே இல்லை. அந்த வகையில் உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். அப்போ அந்த 5 பேருக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் அந்த பழத்தை ரிலீஸ் பண்ணுவோம். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. போயிட்டு கொண்டே அதை சரியா முறையில் சொல்லு வீட்டுக்காரன் அம்மா சொல்லு அம்மா சொல்லு போன என்ன வேண்டி விடுவோம். கோழிகள் என்ன வேண்டி விடுவோம். வேண்டி விட்டதா அப்ப இதையும் கொண்டே கொடுக்க சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் பேங்க்ல போட்டு மிச்சத்தை கொஞ்சம் தான் இருப்போம். சும்மா செலவு அடுத்துட்டு மிச்சத்தை போட்டு வைங்க தேவைப்படும். அதுவும் அதே சரி அப்ப சந்தோஷமா முடிச்சுக்கொள்ளும். போயிட்டு வாங்க. சந்தோஷம் மறுபடியும் சந்திப்பா காட்டிடுவோம். சரி கவனம் காசா காசு கவனம் போ. சரி அப்ப நீங்க போட்டு வாங்க. அண்ணன் வேலையை பாப்போம். என்ன போசா பேப்பர் எடுத்தாச்சு? சரியா என்னதுக்கு பேப்பர் வேணும்? தண்ணி ஊற்றி கரைச்சி விடு. சிரிக்கிறாள் கள்ளி ஏதோ இருக்கு. என்ன இது போட்டோமா அவ்வளோ போயிருந்தாப்பா மண்டே அணி போடா மாவள் கொழுப்படிச்சாச்சோ இந்த இப்போ இருந்த மாவளுக்கு அதுலயே வந்து இருந்த சில குட்டி
அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் ரெண்டாவது நடக்குது கையை பிடிச்சிட்டாங்க மஞ்சி காலை வச்சுட்டு என்ன இப்படி இறங்கு சொல்றியோ தண்ணியை விட்டு பாப்பா போதும் அவங்களுக்கு இப்போ இந்த எப்படி விடுங்க நாளைக்கு நம்ம இல்லாம என்ன இந்த போட்ட மாவு நினைக்க என்ன பண்ணலாம் பிரச்சனை ஒரு சிக்கலும் இல்லை 100 கணக்குலாம் நிற்குதா ம் சரியா நீங்க உண்மையிலே பேப்பர் வருது சத்தம் போட்டிக்க மாட்டேன் இந்த கதையாச்சு மாட்டேன் அப்படி செய்ய மாட்டேன் இல்ல சொல்றேன் நீங்க நைஸா எடுத்து சொல்லாதோட எங்களை விரட்டுறேன் பேப்பர் போய் தண்ணன் இது என்ன கொழுப்பு முடியுது தானே இந்த மாவு அடுத்த மாவு வெட்டணும் என்ன ஆமாம் அப்போ இந்த இது ஃபோக்கஸிங் நம்பி கூட கவுரு என்ன ஃபோக்கஸ் அடிக்கிறாரு தேவையில்லை இந்த போட்டு விட்றேன் அது ஒன்று போட்டோம் போட்டு வண்டி விட்றேன் அதுக்கு நீ 900 கோழி செட் பண்ணி இந்த மாவில் இடுக்கிற போகுது இந்த பேர் சரி அப்போ அடிச்சு கொண்டு வாங்க சரி என்ன வரட்டாவே அது ஆள் பைக்கிங் கருணான்னு ஆள் எல்லாம் நீட் பண்ணி அடுத்து வச்சிருக்கேன் உள்ள வயறு சாமான் எல்லாம் அடுத்து வச்சிரும் ஓ எப்ப 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 ஓ அது சரியான எப்ப ஓ சனி இது போட சனிக்கிழமை அடிச்சு நாங்கள் நீங்கள் போனோம் ஐயோ சனிக்கிழமை நீங்க இந்த கோல் வந்து அடையாளமே காட்டையில நீங்க கேளுங்க அப்பாவை அப்பா கோல் பண்ணி சொன்னா ஞாயிற்றுக்கிழமை போனோம் ஆன்சர் இல்லை சரி ரெண்டு போயிட்டேன் அப்போ சனி ரெண்டு போயிட்டேன் அப்போ நான் யோசிச்சுனா இவ எப்படி ஞாயிற்றுக்கிழமை அடிப்பினோம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இப்படி என் ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு ஒரு ஃபோனு நாளை கொண்டு வராங்க சின்ன பொண்ணு தான் வச்சிருக்கு வீடியோ கால் காட்டி காய்ச்சி அந்த ஃபோன் போயிட்டு சின்ன பொண்ணு தான் அப்போ அந்த ஃபோன் என்னன்னா பெரிய டிஸ்பிளே போயிட்டு ஒன்றும் பெருசில வார ஃபோன் மட்டும் தெரியுது யார் ஃபோன் அடிக்கிற மாதிரி தெரியா அப்போ விடிய 8 மணிக்கு முதல் அடிச்சா நான் என்ன யோசிச்சு நான் இது வேலை காரணம் அடிப்பிடும் அப்போ யோசிச்சு 18 மணிக்கு ஒரு கோல் இருந்தா சைதே போயாங்க ஐயா அப்போ விடிய ஒரு கோல் ஒன்று வந்தது அப்போ யோசிச்சுன்னா நீங்களாம் அடிச்சிருக்கீங்களான்ட்டு அப்போ யோசிச்சுனா நேற்று நான் அடிக்க எடுக்கல இன்னைக்கு அடிக்கணும் சரி விட்டுட்டேன் அப்ப இவன் படிக்கணும் என்ன சொன்னா ஞாயிற்றுக்கிழமை 4 நாளுக்கு போகணும் கல்யாணம் விட்ட கிரிக்கெட் இருக்குன்னு சொன்னா அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை போற செட் ஆகாது அப்ப நான் விட்டுட்டு எனக்கு இந்த போன்ற யோசனை வந்து எனக்கு நைட் தான் எனக்கு விளங்கிட்டு போன் கிடக்குது இதுக்கு சார்ஜர் பிரச்சனை அப்போ வேற ஒரு வீட்டுக்கார செஞ்சு ஒரு ஃபோன் சார்ஜர் ஒன்று போட்டு தாரேன்னு இந்த ஃபோனை யூஸ் பண்ண கொண்டு சொன்னோன்னா அந்த சார்ஜரை போட்டோன்னா ஃபோன் சார்ஜர் நைட்டு அப்ப நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு அடிச்சேன் கோல் எப்ப ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7 மணிலேருந்து நான் 8:30க்குள்ள அடிக்கிறேன் 3 தடவை அடிச்சேன் போன ஆன்சர் இல்லை அப்ப யோசிச்சு 12 ரைட் ஆன்சர் இல்லை நாளைக்கு வெளியா இல்லாண்டு அப்ப பார்த்தேன் பேர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடிக்கிறீங்க அடிச்சா அப்புறம் அப்ப நான் என்ன செஞ்சேன் ரைட் அவனு சொன்ன படி நாளைக்கு வேலையா அப்ப நீங்கள் அடிக்கலன்னு நான் சொல்லி இல்ல அப்பா ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு அடிக்க சொன்னுவா அடிக்கக்குள்ள நான் உங்களோட நம்பரை தேடுறேன் இப்படி டைல்ஸ் அண்ட் சர்ச் பண்ணேன் பார்த்தா சனிக்கிழமை மாறுதல் அடிச்சிக்க நீங்கள் இது என்ன புதுடாப்பா எப்படாப்பா ஹோல் வந்து சனிக்கிழமைண்டு எனக்கு வந்ததே தெரியாது என்ன நோம்பலாக ஹோல் வந்தாலும் ரிங் பண்ணாது ஃபோக்கஸ் மோட்டில் நடக்கக்கூடிய அதில் இங்கே இப்போ எத்தனை வந்து அடையாளம் மட்டும்தான் காட்டுறேன் என்ன பிரச்சனைனா இப்போ நீங்கள் இப்போ என்னதுக்காண்டி ஒரு அது கூட பிரச்சனையாக இருக்க வேண்டாம் உங்களை கொண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி கொண்டு ஃபோன் சார்ஜர் போட்டுக்கலாம் இல்லை சத்தம் இருக்கலாம் இருக்கலாம் ஏதோ பிரச்சனை இருக்கலாம் ஆனால் நாங்கள் அங்கேருந்து கிட்ட வேணும்னு சொல்லி சொன்னால் இல்ல பாருங்க அடிக்காமலே வந்துட்டு போகலாம் நீங்கள் அடிக்கணும்ன்ற அவசியம் இல்லையா மழை நான் சொல்றேன் அன்றைக்கு 2 நாள் வந்து திரும்ப போயிட்டோம் எங்களுக்கு வந்து திரும்ப போற பெரிய விஷயம் இல்ல அங்க இருந்து பெட்ரோல் அடிச்சு மினா கடைசியில் அடிச்சு ஒரு நாள் தான் 2 நாள் போனா 2 நாள் இல்ல வந்து போனா அடுத்த நாள் உங்களுக்கு அந்த இந்த படிக்கிட்ட மாவல் வைக்க செட் பண்ணி தந்தேன் ஒரு நாள் அது ஒரு நாள் செட் பண்ணி தந்தேன் ஒரு நாள் தான் வந்து திரும்ப போனாங்க ஒரு நாள் நீங்க சொல்லி படிங்களா சமாளிச்சாடிங்க நான் அப்படியா ஒரு நாள் நீங்க வந்துட்டு எங்களுக்கான பிரச்சனை நாங்கள் வந்துட்டு எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான் வந்துட்டு போறதால இல்ல வெள்ளிக்கிழமை சரி வெள்ளிக்கிழமை நான் சொல்லி அனுப்பினான் நாளைக்கு என்ன வேணும் உங்களுக்கு பின்ன கோல் அடிப்பேன் அடிக்கல ஏன் தெரியுமா மலையண்டோடியா அது வந்து சொல்ற கதையை உதயன்னு ஏற்றுக்கொள்ளலாம் இல்ல ஏனண்டா சனிக்கிழமை நான் தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டியது நீங்களே உங்களோட வேலை கேட்க வச்சுட்டீங்க இல்ல ஆனா நான் யோசிச்சு கொண்டு நான் அந்த கேள்வி கேட்க வேண்டிய எந்த கேள்வி வெள்ளிக்கிழமை பின்னேரம் கோல் அடிக்கணும்னு சொல்லி சொன்னேன் மனுஷன் வெள்ளிக்கிழமை அடிக்கல சரி நான் சனிக்கிழமை
விடிய அடிச்சும் போன ஆன்சர் இல்ல. அப்ப இவர் அடிக்கலன்னு சொல்லியும் அடிக்கல, நானும் அடிச்சு ஆன்சர் பண்ணல. என்ன பிரச்சனை? ஒட்டு பிரச்சனை இல்ல, மழை மட்டும் தான் பிரச்சனை. அப்ப மழை தான் பிரச்சனை. அது உங்களுக்கு ஓகே, நீங்க சொல்றீங்க மழை தானே. அப்ப நாங்கள் என்ன யோசிப்போம்? அடிக்கலன்னு சொன்னாலும் அடிக்கல, நாங்களும் அடிச்சு ஆன்சர் பண்ணல, நாங்களும் என்ன யோசிப்போம்? நீங்க அப்ப நான் யோசனை என்ன, அங்கால மழை என்ன அப்புறம் அப்ப இன்றைக்கு வீட்டுல நான் படக்குறதோ என்ன யோசிச்சுனா? அங்க மழை இல்லையோ சனிக்கிழமை? சனிக்கிழமை இல்ல இடம் தூர். ஆனா என்ன சொல்லுங்க பிரச்சனை? இப்ப நாங்கள் போனாலும் 3 நாள் இல்ல லீவை போட்டுட்டோம். மற்ற இங்க தோது இல்லையாப்பா மேல மழையண்டா செய்யலாம் மேலுக்கு வேலை, அதான் பிரச்சனை. என்ன நீங்க அடிக்கிறதே இல்லை இப்படியே ஒளிம்பி இப்ப எல்லாத்துட்டு வந்தா சரி. சரி பாருங்க. ஆனா எனக்கு இப்ப ஸ்கர்ட் என்ன செட் பண்ண போறீங்க? நாளை செட் பண்ணாதான் நாளைக்கு நின்று அங்க அடிக்க நான் ஸ்கர்ட் நெஞ்சல வட்டிக்கிட்டு போட்டு நெஞ்சல மொட்டை கட்ட விடலாமே. ஸ்கர்ட் நோட்டும் அப்படின்னு என்ன ஒற்றை பெரிய வேலை இல்லை தானே. அப்படி என்று சொல்லி சொன்னா அவன் குழப்ப பின்னாடி போட்டு தட்டி போட்டு போடுவான். கேட்டுனுக்கு நாங்கள் என்ன சொன்னா அந்த பெயிண்ட் புட்டி வச்சுட்டு பெயிண்ட் அடிக்க அது சரி பிரச்சனை தான். நீங்க நான் உங்களுக்கு சொல்லி இப்ப நீங்கள் மாவல் இதோ அடிக்கிறது இல்ல அந்த கருப்பு அடிக்கணும் என்ன செய்வாங்க நீ? எக்கச்சக்கா மாவு நடக்குது ஒரு கதைக்கு. நான் சொல்றேன் கேக்குறீங்களா? நீங்க அந்த எக்கச்சக்கா மாவு நடக்குன்னு சொல்ற வசனத்துக்கு எக்கச்சக்கா அவ்வளோதான் ஸ்கேட் நடிச்சு முடிப்பீங்களா? அவ்வளோதான். அதுதான் ஒரு மிஞ்சி போனா 15 ரூபா 10 மாவுளே அடிச்சு போட்டு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? அடிச்சு மிஞ்சிட்டோன்னு கேட்டா அது அப்ப நான் சொல்ற வசனம் என்னன்னா, வேற மாவுளை அடிச்சாருந்தா அடியுங்க, இல்ல இது அடிக்கனாலும் அடியுங்க. இந்த மாவுள் மிச்சம் கிடந்தால் இந்த டொய்லெட்டுக்கு வரதுக்கு ஒரு நடப்பாதை ஒன்று சைடா செட் பண்ணிக்கிறீங்களே, அதுக்கு எந்த மாவுள்? அதுதான் கேட்குறேன். அப்படி செய்யலாம். இந்த மாவுளையே போட்டு விடுங்க. நான் இப்படி அப்போ வெளியே போய் யோசிச்சேன், என்ன மூடி வச்சுக்கணும் நிலம் எடுத்துருக்கணும் போடக்கண்டா. அப்போ நான் யோசிச்சேன் அதே அதுக்கு போட்டுருந்தா போட்டு விடலாம். நீங்கள் டொய்லெட் மட்டும் போடலாம். அங்கே போடுங்க. மற்றது கேட்டுனுக்கு இந்த சின்ன கணவரம் பண்றத விட பெருசெண்டா உங்களுக்கு சுகம். எங்களுக்கு சுகம்ன்றானா எங்களுக்கு எல்லாமே ஒன்றுதான். நீங்கள் எப்படி அது உங்களோட செலெக்ஷன் தான் முக்கியம். எங்களுக்கு எங்களோட வேலை ஈஸி. கருப்பு 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 அந்த கருப்பு அடிச்சு ஒரு லைன் அடிச்சு பாக்குறது அடிக்காசம் அப்படி போட்டு வச்சு பார்க்கணும். மற்ற அண்டைக்கு பாத்தீங்களா விலாச கதை நீங்கள் சொன்னீங்க 18 மாவுல நீ சொன்னீங்களுக்கு எத்தனை மாவு புரிஞ்சிருக்குது? எதுக்கு அந்த அந்த இஞ்சால் பல்கனி துண்டுக்கு 18 36 மாவுள் காணுமில்ல சொன்னீங்க. எண்ணி போட்டு 14 மாவுளும் இஞ்சால 4 பீஸ் வாசி வட்டி போடுறேன். கடைசியில 25 மாவுள் பிடிச்சிருக்கா கேட்பா. அப்ப எங்க அளவில் மாவுல ஏதோ கூட வந்திருக்கு போல. அப்ப சரிதான் எடுத்து வந்த மாவு சரிதானே. 2-3 மாவுலாம் கூட எத்தனை செய்த இல்ல 38 சொல்லி சொன்னேன். 36 சொன்னாங்க. 50 எடுத்து வந்தாங்க. 18 சொன்னாங்க. 18 சொன்னாங்க. 18 சொன்னாங்க. இனிமேட்டு பீஸ் போடக்கூடாது. அப்போ கணக்காக இந்த இதுக்கு அந்த இது ரெயிலிங் பார் துண்டுக்கு பீஸ் அந்த ஒட்டுக்கு கேர்டின் அடிச்சு நிமித்தி அதுக்கும் போட கணக்கா வரும்ப்பா. அதுக்கும் போட்டு இஞ்சலானுக்கு வெளியிலே துண்டு பாத்தீங்களா சட்டி 50 ஸ்கர்ட் எல்லாமே அதெல்லாம் ஸ்கர்ட் போடுங்க. 50 தான் கணக்கு. குறைய எடுத்தா படம் முடிஞ்சிக்கும். ஸ்கர்ட் அதெல்லாம் அடிக்க போறீங்க. நல்லா போச்சு. சரி சரி இதை வச்சுட்டு வாங்க. சரி சரி அக்கனி முடி.